இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 62 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். இந்த புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழிச்சதுமே ஆண்டவரை போற்றி ஸ்துதித்து அவருக்கு நன்றி கூறுவது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை. நாங்கள் அந்த கடமையை சரியாக செய்யும்போது எங்களுக்கான எல்லா நன்மையும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அந்த நாள் முழுவதுமாக எங்களை நடத்தி செல்வார். இன்றைக்கு ஆண்டவர் மிகவும் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாங்கள் எல்லோருமே தனிமையும் நிராகரிப்பையும் சந்திப்போம். எங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, எங்களை யாரும் நினைப்பதில்லை, எங்களை பற்றிய கவலையோ அக்கறையோ எவருக்கும் இல்லை என்ற எண்ணம் எங்களோட மனதில் அடிக்கடி தோன்றும். சில நேரம் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் விலகும்போது, நம்பியவர்கள் எங்களை ஏமாற்றும் போது நாங்கள் தனிமையையும் கைவிடப்பட்ட நிலையையும் உணர்வோம். எங்களுடைய மனம் அதை குறித்து காயப்படும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாயும் காயப்பட்ட இதயத்துக்கு மருந்தாயும் இருக்கிறது. நீ கைவிடப்பட்டவன் அல்ல என்று ஆண்டவர் இன்றைக்கு மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார். மனுஷங்க மறந்தாலும் அவர் ஒருபோதும் எங்களை மறப்பது கிடையாது. உலகம் விலகினாலும் அவர் நம்மோடு இருப்பவர். அவர் நம்முடைய கண்ணீரையும் வேதனையையும் அமைதியான போராட்டங்களையும் பார்க்கிறவர். அதற்கு நிச்சயமாக அவர் அந்த விடுதலை கொடுப்பார். அந்த தோல்விகள்ல இருந்து, அந்த மனபாரத்துல இருந்து, எங்களுடைய உள்மன போராட்டங்கள்ல இருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பல நேரங்கள்ல தோல்விகளை நம்மை தளர்வாக உணரச் செய்யும். கடந்த கால தவறுகள் நம்மை குற்ற உணர்ச்சியில வாழ வைக்கும். ஆனால் ஆண்டவர் கடந்த காலத்தை வைத்து நம்மை தீர்மானிப்பவர் அல்ல. எங்களை சுற்றி இருக்கிறவங்க, எங்களோட நண்பர்கள், எங்களோட உறவுகள் நாங்கள் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டி எங்களைய சொல்லி எங்களை அதை வைத்து கொண்டு காயப்படுத்துவாங்க, எங்களை மனதை நோகடிப்பாங்க. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் அப்படி அல்ல. எங்களை அழைத்த தகப்பன் அவர் உண்மை உள்ளவர், அன்பானவர், அன்புக்கு ஆதாரமானவர். அவர் ஒரு நாளும் எங்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஒரு சிறு செயலை கூட அவர் செய்ய மாட்டார். அவர் எங்களுக்கான புதிய ஆரம்பத்தை தருகிறவராய் இருக்கிறார். உடைந்த மனதை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது, நாங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். எங்களோட வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை. ஆண்டவர் எங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தை நாங்கள் இன்றைக்கு ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை குறித்து ஆழமாக தியானிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் என்றதை நாங்கள் கண்களை மூடி அவரோட பேசும்போது தான் எங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால நாங்கள் ஆண்டவரோட பேசுகிற அந்த நிமிடம் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் அமைதியில் ஆண்டவரோடு உறவாடணும். அவர் எங்களை அழைத்ததற்கான திட்டம் அப்பொழுது எங்களுக்கு தெரியும். இந்த நாளை பயத்தோடு இல்லாமல் நம்பிக்கையோடு தொடங்குங்க. மனுஷர்களோட வார்த்தைகளை விட ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. கைவிடப்பட்டவள் என்பது உங்களுடைய அடையாளம் அல்ல, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவள் என்பதே உங்களுடைய உண்மையான அடையாளம். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். அவருடைய வழியில நடக்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகுவோம். ஆமேன்.